ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிம்யாஸ் ஹோம். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான பூண்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? பூண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னதான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இந்த பூண்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. பட் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பூண்டோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. குழம்பும் அவ்வளோ நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்போட ஹீரோ பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். அது வந்து நான் முழுசாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கட் பண்ணி குட்டியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நீங்கள் இந்த பூண்டுலேயே போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடுங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். பட் சாம்பார் பவுடர் வந்து நல்லாயிருக்கு போட்டால். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சி 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். புளிப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நிறைய போடுங்க புளி. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் இதில் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள் குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு வந்து நல்லா வேகணும். அப்புறம் எண்ணெய்லாம் அப்படியே மேலே வரணும். அப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெய்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் பூண்டுலாம் நல்லா வெந்திருக்கா, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் இட்லி தோசைக்கு வந்து அதை விட சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பூண்டில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் B6, விட்டமின் C, கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்புறம் பூண்டு வந்து பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் வாய்வு தொல்லை இது எல்லாமே வந்து பூண்டு கண்ட்ரோல் பண்ணும். நல்ல கொலஸ்ட்ராலை வந்து அதிகப்படுத்துது. இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்கலாம் வந்து இதை அடிக்கடி வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி கொடுங்க. சளி எல்லாமே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. பாய்.